சாண்ட்ராவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை எதுவுமே போடல, அதிகப்படியா யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் கடந்த 2-3 நாட்களாவே சாண்ட்ரா சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சாண்ட்ராவை பார்த்து பதறிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுமே சாண்ட்ராவை பொறுத்தவரை செம மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா நடந்துகிட்டது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படியே சொல்லலாம். அதாவது அவங்களோட கற்பனை திறன் எல்லை மீறி போயிட்டு இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு நடந்த டான்ஸ் மாரத்தான் 2.0ல சாண்ட்ரா வினோத் இந்த 2 பேரையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களும் பாட்டு பாடுறாங்க, கத்துறாங்க, பேசுறாங்க, இப்படி பல விதத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா கனி என்னோட குழந்தைகளை நினைவுபடுத்துற மாதிரி பாட்டு பாடிட்டாங்க. இப்படி எமோஷனலா யாரையுமே ஹேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிய தூக்கி கனி மேல போடுறாங்க. என்னம்மா உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்குதா? என்ன சாண்ட்ரா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, கனியோட கேம்ல நம்ம எல்லாருக்குமே எதிர்கருத்துகள் இருக்குது. கனியை பொறுத்தவரை வந்த முதல் நாள்ல இருந்து அன்பு கேங்னு ஒன்ன சேர்த்துக்கிட்டு பல இடங்கள்ல விஷத்தை தூக்கி இருக்காங்க. விஷக்கனி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். அதெல்லாம் இருந்தாலுமே இந்த இடத்துல கனி மேல எந்த தவறுமே இல்ல. சாண்ட்ரா வீண் பழி தான் கனி மேல போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விக்ரம் பத்தி பேசிதாங்க ஆகணும். அவனை பொறுத்தவரை நல்லவன் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி போலியா நடிச்சுக்கிட்டு இருக்க வக்கரம் பிடிச்சவன். அது மட்டும் இல்லாம இவன் பிக் பாஸ் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெருசா பேசுவான். பிக் பாஸ்க்கு எதிராகவே பேசிட்டீங்களா, நீங்க எல்லாம் கேம் ஆட வந்திருக்கீங்க, செத்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். லே நீ முதல்ல செத்து தொலைடா, மைக்க மறைச்சு வச்சுட்டு பேசுறதே தப்புன்னு சொல்றாங்க. இதுல கேமரால பதிவாக கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து சுபிக்ஷா கூட பேசிட்டு இருக்கான். மைக்க மாட்டிட்டு தான் பேசியிருக்கான். அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம கேக்குது. இருந்தாலும் இது விதிமீறல் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதாடா? பிக் பாஸ் மதிக்கிறவன், பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்கிறவன், நீ இப்படி பண்ணலாமாடா? இதுக்கு நீ பேசாம செத்து தொலைய வேண்டியதான்றா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு விக்ரம பொறுத்தவரை விதிமீறல்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். எதுக்காகனா விக்ரம் விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளை. அவனை பொறுத்தவரை காமெடியன் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை மார்க் பண்றது, ட்ரிகர் பண்றது, இரிட்டேட் பண்றது, இப்படிப்பட்ட வேலைகளை தான் பண்ணிருக்கான். கண்டிப்பா இவனுக்கு எதிராக இது நாள் வரைய விஜய் சேதுபதி கேள்வி கேட்டதில்லை, இனிமேலும் கேட்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்ன, மார்னிங் சாங்க்கு எல்லாரும் டான்ஸ் ஆடினாலும் எஃப்ஜேவா இருக்கட்டும் இல்லைன்னா திவ்யாவா இருக்கட்டும் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை இவங்க தான் முதலாளி, மீதி உள்ளவங்க தான் கேம் ஆட வந்திருக்காங்க. இந்த அம்மா அதாவது திவ்யாவை பொறுத்தவரை கேம் ஆடாமே ஜெயிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க திவ்யா என்னங்க கேம் ஆடிட்டாங்க, என்ன நல்ல ஒரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. அதனால திவ்யா மாசு கெத்து அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. உள்ள அவங்க எதுவுமே பண்ணல, மத்தவங்களை இரிட்டேட் பண்றது இல்லனா எவனாவது 2 பேர் சண்டை போட்டு இருப்பான். அங்க போய் இந்த அம்மா கருத்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டான் அப்படின்னா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்காக கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, நாதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இதை தவிர திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த அணியுமே போடுங்கள. இன்னைக்கு போட்ட மார்னிங் சாங்ல கூட எஃப்ஜே திவ்யா இந்த 2 பேருமே டான்ஸ் ஆட வரல, மீதி எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு கமர்தீன் இந்த 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது. என்ன பொறுத்தவரை இந்த வாரமே எவிக்ட் ஆகி போனா கூட பரவாயில்ல, வெளியே எப்படி போகுது அப்படிங்கறது எனக்கு தெரியல. நீ நானும் ஒன்னா சுத்துறத வச்சு யார் யார் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறது தெரியல. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறத நினைச்சா எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு உட்கார்ந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமர்தீன் எதுக்காக ஃபீல் பண்ணிருக்க, உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குதா, எனக்கும் என்னோட அக்கா எல்லாம் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் வெளியே போனதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். கண்டிப்பா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒன்னு பாசிட்டிவா போகும் இல்லனா நெகட்டிவா போகும், எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே கூலா பதில் சொல்லி இருக்காரு. அந்த இடத்துல பாரு என்னோட அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கமர்தீன் நான்லாம் ரொம்பவே கூலா இருக்கேன்பா அப்படிங்கிற சொல்றாரு. பாரு எப்படி ஒன்னால இவ்வளவு கூலா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமர்தீன் என்னதான் இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சமாளிச்சுக்கிறேன், உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாருக்கு ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறாரு. சூப்பர் கமர்தீன், என்ன கமர்தீன் இவ்வளவு கேமரா முன்னாடி வெளியே வந்ததுக்கு அப்புறமா உனக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறீங்களே, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, இவ்வளவு நாள் கமர்தீனை பொறுத்தவரை 2 படகுல பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்னு பாரு, இன்னொன்னு அரோரா. இப்போ அரோராவை பொறுத்தவரை எனக்கு வினோத் கமர்தீன் எல்லாம் தேவை கிடையாது. ஃபன் பண்ற சபரி, அதே மாதிரியே பாட்டு பாடுற எஃப்ஜே, இந்த 2 பேரும் எனக்கு இருந்தா போதும். கமர்தீன் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கமர்தீனை கழட்டி விட்டாங்க. இப்போ கமர்தீனை பொறுத்தவரை பாரு கூட மட்டும் தான்
சுத்தி இருக்காரு. என்னதான் இருந்தாலும் கமருதீன் வந்து கண்டென்ட்டுக்காக தான் பண்றாரு அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. இதுல பல பேர் வந்து கமருதீன் ரொம்பவே நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கம்பு சுத்துறீங்க. என்னதான் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா விசித்திர சபரி வினோத் எந்த ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ஆமாங்க, சபரியை பொறுத்தவரை புல்லு கூட உட்காந்து பேசி இருப்பாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா புறா கூட உட்காந்து பேசி இருக்காரு. சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கிட்ட ஏதாவது பேசுங்க, கண்டென்ட் கொடுங்க. எதுவுமே பண்ணாம மிச்சர் தின்னுகிட்டே 75வது நாள் வரை வந்துட்டீங்க பாத்தீங்களா, வேற லெவல் உங்களோட திறமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்காகவே பல பேர் எந்த திறமையும் இல்லாம மக்களை என்டர்டெயின் பண்ணாம கேமே ஆடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் வளம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த சபரியும் ஒரு நபர் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் கனி இந்த ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பொறுத்தவரை இவங்களோட தூக்கத்துக்கு எடுத்த சாண்ட்ராவை பத்தி தான் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல விக்ரம் வந்து கண்டிப்பா இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு நான் சாண்ட்ராவோட பேர் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கனியை பொறுத்தவரை ஏன் சாண்ட்ரா வந்து டாஸ்க் எல்லாம் நல்லா தானே விளையாடுறாங்க, மறுபடியும் எப்படி அவங்களை ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து ஆமா அவங்கள பொறுத்தவரை கண்டென்ட்டுக்காக தான் அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சீனி சொன்ன நார்மலான வார்த்தையை கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, இது எல்லாமே சிம்பத்திக்கான ஒரு ஆட்டம் தான். என்ன பொறுத்தவரை அவங்களோட ஆட்டம் வந்து ரொம்பவே ஒஸ்டா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அதே விக்ரம் அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ரா கண்டிப்பா ஒரு கேம் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து டைரக்டா சண்டை போடல அப்படின்னாலுமே இந்த 3 நாளா நம்ம எல்லாருமே அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அவங்க ஏதோ ஒரு கேம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல விக்ரம் ஒத்துக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இதே கருத்து தான் என்னோடதும். சாண்ட்ராவை பொறுத்தவரை கண்டென்ட்டுக்காக பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோ கண்டிப்பா கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை முதல் 40 நாட்கள் வந்து திவாகர் பாரு இந்த ரெண்டு பேரும் தான் ப்ரோமோல வருவாங்க. அதே நேரத்தில் திவாகர் போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 70 நாள் வரைக்கும் பாரு தான் ப்ரோமோல வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 2 வாரமா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா மட்டும் தான் ப்ரோமோலயே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சாண்ட்ரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அது சரியான வழியா தப்பான வழியா அப்படிங்கறத மக்கள் தான் முடிவு பண்ணும். என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல விக்ரம் கனி ரெண்டு பேருமே உட்கார்ந்து புரணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரகாட்ட கும்பல் டீம்ல இருக்கிற அமித் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை கண்டிப்பா இந்த டான்ஸ் மாரத்தான் 2.0 ஜெயிச்சே ஆகணும். ஃபேமிலி ரவுண்ட்ல என் ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும். அவங்க 24 மணி நேரம் இருந்தா நான் ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன். இருந்தாலும் என்ன பொறுத்தவரை வினோத் திவ்யா இந்த ரெண்டு பேர் மேலேயும் நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அமித் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் திவ்யா மேல நம்பிக்கையே இல்ல. திவ்யா வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. திவ்யா வந்து அட்டென்ஷன் சீக்கரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சின்னதா சவுண்ட் வந்தாலும் பேனி கத்துறதா இருக்கட்டும். அதே மாதிரி அவங்களோட கேம் பிளே வந்து பாரு எப்படி முதல் வாரங்கள்லாம் விளையாண்டாங்களோ அதையே காப்பி கேட் பண்ண மாதிரி இருக்குது. வாண்டடா பல பிரச்சனைகளை திவ்யா வாண்டடா கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அமித் சொல்றாரு. அமித் அவங்களோட கேம் பிளேயே அதுதான். திவ்யாவை பொறுத்தவரை டாஸ்க்ல 0. அதே மாதிரி மக்களை ஏதாவது வகையில என்டர்டெயின் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. மத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி அவங்க வாயில இருந்து வார்த்தையை பிடுங்கி அதை கண்டென்ட் ஆக்குறது தான் திவ்யாவோட திறமை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம மட்டும் இல்லைங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுமே திவ்யாவோட கேம் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவை பொறுத்தவரை இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அவங்க கணிக்கிறாங்க. கண்டிப்பா அதுதான் நடக்கும், அதுல மாற்றிக்கிறதே இல்ல. நான் தான் சொல்லிட்டேன்லங்க, சாண்ட்ராவை பொறுத்தவரை செமையா கேம் ஆடிட்டு இருக்காங்க. மைண்ட் கேம் ஆடுறதுல சாண்ட்ராவை அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் கண்டிப்பா ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்னோட பேர் தான் எல்லாரும் சொல்லுவான். அதாவது இவ்வளவு நாள் வந்து நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யாரையுமே என்கிட்ட பேச விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லுவான் பாருங்க, அப்ப தெரியும் யார் எப்படிப்பட்டான் அப்படிங்கறத இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து அமித்திட்ட சொல்லியிருக்காங்க. உண்மையா அதுதான். சாண்ட்ரா வெளியே இருந்து பேசிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தோம் அப்படின்னா கனி விக்ரம் இந்த ரெண்டு பேரும் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சாண்ட்ராவை தான் சொல்லணும் அப்படிங்கறத அந்த இடத்துல அவங்க பேச தொடங்கிட்டாங்க. அதாவது சாண்ட்ராவுக்கு இதுதான் தேவை. சாண்ட்ரா விரிச்ச வலையில ஒட்டுமொத்த அன்பு கேங்குமே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, அவங்கள பொறுத்தவரை ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுது கிடந்தாங்க. அத்தோட விட்டுருந்தா பரவாயில்ல. இவனுங்களை பொறுத்தவரை என்கிட்ட பேச மாட்டுக்க, எதுக்கு பிரச்சனை பண்ற அப்படிங்கிற மாதிரி இவனுங்களா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சாண்ட்ராவை பாரு இடத்துல கொண்டு வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாள் இந்த சீசனோட வில்லி பாருவா இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு வாரத்துல பாருவோட பதவி பறி போய் சாண்ட்ராவுக்கு தான் வில்லி பட்டம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா வில்லின்னு சொல்றதுல அவ்வளவு பெருமை இருக்காப்பா
தான்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஹீரோ ஒருத்தன்னா வில்லன் ஒருத்தன், இவங்க ரெண்டு பேரும் தான் டாப் 2ல வந்து நிற்பாங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை டாப் 2க்குள்ள வர்றாங்களோ இல்லையோ, டாப் 5க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. அதுக்கப்புறமா இந்த வார வீக்லி டாஸ்கான டான்ஸ் மாரத்தான் 2.0 ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கான டாஸ்கை பொறுத்தவரை முதல்ல விளையாடுற டீம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆடி ஆத்தாடி டீம் தான். அதாவது கமருதீன், பாரு, ஆதிரை, கனி இந்த 4 பேர் கொண்ட அணி தான் முதல்ல இந்த கேம் ஆடுறாங்க. அந்த வகையில ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள டான்ஸ் ஆடுறதுக்காக கமருதீன், பாரு இந்த 2 பேருமே போறாங்க. இவங்க ஆடுற டான்ஸை பார்த்து பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக கனி, ஆதிரை இந்த 2 பேருமே லிவிங் ஏரியால இருக்கிறாங்க. உண்மையாவே கனி, ஆதிரை வேற லெவல் அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, பாருவை பொறுத்தவரை என்ன பாட்டோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு டான்ஸை போடுறாங்க. அதை சரியா கனி, ஆதிரை 2 பேருமே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வகையில இந்த டீம் தான் மிக குறைந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட 5 பாட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, 5 பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட நேரம் வெறும் 16 நிமிஷம் மட்டும்தான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் எம்ஆடி ஆத்தாடி டீமை பொறுத்தவரை வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கேம் நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வக்கரம் பிடிச்ச விக்ரம் வந்து போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் விஷத்தை தூக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம நினைச்சோம் அப்படின்னா இனி விளையாட வேண்டிய அணியான கரகாட்ட கும்பல் அணிக்கு நம்மளே பாட்டை சொல்லி கொடுத்துடலாம். அப்படி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படின்னா பாருவோட அணி தோத்துரும். நம்ம தான் யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து இந்த இடத்துல எல்லார் மண்டையும் கழுவிட்டு இருக்காரு. என்ன விக்ரம், நீங்க தான் பிக் பாஸ் ரொம்பவே மதிக்கிற ஆளாச்சு, ரூல்ஸை மதிக்கிற ஆளாச்சு, நீங்களா போட்டியாளர்கள் எல்லாரையுமே விதிமீறல் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த வன்மம் பிடிச்சவனை பொறுத்தவரை அவனோட வன்மம் முழுக்க முழுக்க பாரு மேலதான் இருக்குது. பாரு ஒதுங்கியே போனாலும் விக்ரம் விடுற மாதிரி இல்ல அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல விக்ரம் வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாரும் மண்டையும் கழுவிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தல ரூமை காட்டுறாங்க. தல ரூம்ல கரகாட்ட கும்பல் அணியில இருக்கிற வினோத், அமித், சாண்ட்ரா இந்த 3 பேருமே ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தான் இனிமேல் விளையாட போனோம். இதுல டான்ஸ் ஆடுற அமித் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி காட்டட்டும், அதை நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமித் பொறுத்தவரை ஒழுங்காவே நடிக்கல. அந்த இடத்துல சாண்ட்ரா நடிச்சு காட்டினதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜார் சேவிங்ஸ் ஆப்பை ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க் நல்லா தான் இருந்துச்சு. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுபிக்ஷா, விக்ரம் இந்த 2 பேரும் பேசுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா பொறுத்தவரை அண்ணே என்னோட கேம் எப்படின்னே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2 ஓபன் நாமினேஷன்லயுமே எஃப்ஜே வந்து என்னதான் டைரக்டா நாமினேட் பண்ணிருக்கான், எதுக்காக பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து ஏமா எஃப்ஜே தான் உன்னை நேரடியா டார்கெட் பண்றான்னு தெரியுதுல்ல, நீ எதுக்காக கேம் ஆட மாட்டுக்க, அவங்கிட்ட ஓப்பனா எதுக்காக சண்டை போட மாட்டுக்க, அரோராவோட கேம் வந்து உன்னை விட சூப்பரா இருக்குது, அவ வந்து வேற லெவல்ல கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல போட்டு விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம உன்னை எல்லாருமே நாமினேட் பண்றதுக்கான காரணம் இன்னொன்னு இருக்குது, அவங்கள விட நீ வீக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே சுபிக்ஷாவால தாங்கவே முடியல. ஐயோ நம்ம வெளியே போயிருவோமோ, நம்ம வேற நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம், நம்ம கேமே ஆடலையா, விக்ரமே இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கறத நினைச்சு சுபிக்ஷா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்றது மட்டும் இல்லங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. லே என்ன விக்ரம் பண்ணிட்டு இருக்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சுபிக்ஷா கூட என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, பாரு கமருதீன் போனா தப்பா தெரியுது, அதே நேரத்துல சுபிக்ஷா, விக்ரம் போனா நமக்கே தப்பா தெரியல. எதுக்காகனா அவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சியா தான் பழகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தங்கச்சியை சமாதானப்படுத்துறதுக்காக அண்ணன் வந்து நிறையவே அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து என்ன விக்ரம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் வெளியே வந்து பேசுங்கடா, கேவலமா இருக்கடா, வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்காத குறையா விக்ரம் வெளியே வர சொல்றாரு. எல்லாருமே என்ன நினைச்சு அப்படிங்கிற கேக்குறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து சுபிக்ஷா அழுதுகிட்டு இருந்தா நான் சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா பொறுத்தவரை கதறி கதறி அழுறாங்க. விக்ரம் ஒரு கரையில சமாதானப்படுத்துறாரு, சாண்ட்ரா ஒரு கரையில சமாதானப்படுத்துறாங்க, சபரி ஒரு சைடு வராரு. இப்படி எல்லாருமே சமாதானம் பண்ணாலுமே சுபிக்ஷாவை பொறுத்தவரை அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்னப்பா நான் வந்து அரோராவோட கேவலமா விளையாண்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆமாங்க, அவங்க வருத்தப்படுறத பார்க்கும்போது நமக்குமே வருத்தமா தான் இருந்துச்சு. ஆமாங்க, அரோராலாம் ஒரு ஆளாங்க, அவளை பொறுத்தவரை ஆபாசத்தை மட்டுமே காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அதே ஆபாசத்தை தான் காட்டி இருக்கா. ஆண்களை பகடக்காய பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்கா. அதே நேரத்துல சுபிக்ஷாவை பொறுத்தவரை அவளோட திறமையால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. ஆமா தானங்க, நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வெறும் ஒரு யூடியூப் சேனலை வச்சு அதுல ஃப்ரேம் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அது உண்மையாவே மிகப்பெரிய திறமைகள் அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, அரோரா மாதிரி ஆபாசத்தை காட்டி சுபிக்ஷா வரல. சுபிக்ஷா வந்து அவங்களோட திறமையால மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த இடத்துல மக்களுமே சுபிக்ஷாவுக்கு ஓட்டு போடாம ஆபாச நாயகி அரோராவுக்கு எல்லாம் ஓட்டு போடுறத பார்க்கும்போது இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கறதே நமக்கு தெரியல. ஏனதான் இருந்தாலும்
இருந்தாலும் சுபிஷாவை பொறுத்தவரை அண்ணன் சொன்னதை தாங்காம கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிடுறாரு, வாமா வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு நிறையவே அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. சுபிஷா அழுறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவளோட கேம் சரியில்லை, அரோராவை விட நீ கேவலமா தான் கேம் ஆடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. லே எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க, சிம்பத்திக்காக அழுறியா? ஆமா தானே, உன்னை பொறுத்தவரை எல்லா இடத்துலயும் சாண்ட்ரா வந்து சிம்பத்திக்காக தான் அழுறாங்க அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்கேன். சாண்ட்ரா அழுறது சிம்பத்திக்காக, நீ அழுறது எதுக்காக? புரியலையாடா? அடுத்தவங்களை சொல்லும் போது இனிக்குது இல்ல, அப்ப நீ அந்த தப்பு பண்ணக்கூடாதுல்ல, எதுக்கு உட்கார்ந்து முக்கு முக்குன்னு அழுதுகிட்டு இருக்க? சரி, உன்னை பொறுத்தவரைதான் வெங்காயத்துக்கு அழுத வந்தானே நீ. அப்படி இருக்கும்போது தங்கச்சி அழும்போது அண்ணன் அழலன்னா எப்படி? மக்கள் தப்பா நினைச்சிருவாங்கல்ல. பாரு, இவ்வளவு நாள் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான், தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்போ அந்த பிள்ளை அழுறதுக்கு இவன் தாண்டா காரணம். இவனை பொறுத்தவரை இவ்வளவு கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை யாரும் கழிவு ஊத்திடக்கூடாது, ஒரு நடிப்பை போடுவோம் அப்படிங்கிற அளவு தான் விக்ரம் வந்து இந்த இடத்துல நடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை, கமருதீன் நான் இந்த வாரம் வெளியே போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. கமருதீன் வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உள்ள ஃபீல் பண்றதெல்லாம் வெளியே வந்து சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாருவை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த இடத்துல பாரு வந்து நல்லா கேம் ஆடிட்டு இருந்தேன், உன்னோட வலையில விழுந்து என்னோட கேமே போச்சு அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து ஆமா நான் தான் உன்னை வலை போட்டு பிடிச்சேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியெல்லாம் பண்ணி கொடுக்கறாரு. என்னவோ கமருதீன் பாருவோட கேமை தான் உடைச்சி இல்லாம ஆக்கிட்ட, வெளியே போனதுக்கு அப்புறமா பார்வை ஏமாத்தமா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமா தானங்க, கண்டிப்பா டாப் 2க்குள்ள வருவாங்கன்னு நினைச்ச பார்வை பொறுத்தவரை அரோராவுக்கு முன்னாடியே வெளியே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டான்ஸ் மாரத்தான் 2.0 கடைசி ரவுண்டு, அதாவது கரகாட்ட கும்பலுக்கான ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரவுண்டை பொறுத்தவரை ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு திவ்யா அமித் இந்த ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறதுக்கு போறாங்க. அதே நேரத்தில் பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் தான். டாஸ்கும் நடக்குது. வினோத்தை பொறுத்தவரை என்னதான் ஒரு நல்ல பாடகராக இருந்தாலும் 200 பாட்டுக்கு மேல எழுதி இருந்தாலும் பாட்டுகளை கண்டுபிடிக்கிறதுல வினோத் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு சாண்ட்ரா பொறுத்தவரை, சாண்ட்ரா வந்து ஒரு மலையாளி, அவங்களுக்கு நிறைய தமிழ் பாட்டுகள் தெரியாது, அதனால அவங்க பொம்மை மாதிரி தான் உட்கார்ந்து இருக்காங்க. இருந்தாலும் சாண்ட்ரா வந்து ஒரு பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இன்னொரு பாட்டுக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வினோத்தை பொறுத்தவரை கோட்டை விட்டாரு. அதே நேரத்தில் வினோத்தை பொறுத்தவரை பல தில்லாலங்கடி வேலைகள் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதாவது கார்டன் ஏரியாவுக்கு யோசிக்கிற மாதிரி போய் ஆக்டிவிட்டி ஏரியால என்ன பாட்டு கேக்குது அப்படிங்கறத கேட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேவலமான ஐடியாலாம் போடுறாரு. அந்த இடத்துல வினோத் இப்படிலாம் கேம் ஆடக்கூடாது, ஆக்டிவிட்டி ஏரியால பாட்டு போட்டுட்டு இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறவங்க லிவிங் ஏரியால தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே கிட்ட எல்லாம் ரொம்பவே கோவப்பட்டாரு வினோத் அப்படின்னு சொல்லலாம். போடா அது எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டாரு. எஃப்ஜே பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற எஃப்ஜே இந்த இடத்துல வினோத் கிட்ட ரொம்பவே அமைதியா போனது ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் வினோத்தை பொறுத்தவரை இந்த டாஸ்க்ல கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல 4 பாட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் பிக் பாஸ், அந்த கடைசி பாட்டை எங்களால கண்டுபிடிக்க முடியாது, நாங்களே தோத்ததை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வினோத் இந்த ரெண்டு பேருமே தோல்வியை ஒத்துக்கிறாங்க. டாஸ்கை ஒரு வழியா முடிக்கிறாங்க. இந்த டாஸ்கை பொறுத்தவரை, அதாவது டான்ஸ் மாரத்தான் 2.0 டாஸ்கை பொறுத்தவரை ரெண்டாவது ரவுண்ட்ல ஜெயிச்ச அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆடி ஆத்தாடி டீம் தான். இந்த அணிக்கு இன்னைக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது. அந்த வகையில இந்த டாஸ்கோட இறுதியில 4 பாயிண்டோட எம்ஆடி ஆத்தாடி டீம் தான் வின் பண்றாங்க. அதாவது பாரு, கமருதீன், கனி, ஆதிரி இந்த 4 பேர் கொண்ட அணி தான் வின் பண்றாங்க. இந்த 4 பேர்ல எந்த ஒரு ஆளோட குடும்பத்தினர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் இருக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை கனியோட ஃபேமிலி 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கனியோட பேரை பொறுத்தவரை முதல் 2 வாரத்திலேயே மொத்தமா டேமேஜ் ஆயிருச்சு. இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தவரை கனியோட பேரு கெட்டு போயிடக்கூடாது, அதை எப்படியாவது சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு கம்மியா இருந்த கனியை பல வாரங்கள் காப்பாத்தி இந்த இடம் வரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில கடைசியா கனியை வெளியேற்றுறதுக்கு முன்னாடி கனிக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டு தான் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக கனியோட ஃபேமிலியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இருந்தாலும் யாரை கொண்டு வர போறாங்க அப்படிங்கலாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில கூட சாண்ட்ரா வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. அதாவது வினோத் சாண்ட்ரா இந்த 2 பேருமே பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கும் போது இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக போட்டியாளர்கள் எல்லாருமே பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, கத்துனாங்க, இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும்
இருந்தாலும் சாண்ட்ரா வந்து கனியை தான் டார்கெட் பண்றாங்க. கனியை பொறுத்தவரை என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக என்னோட குடும்பத்தெல்லாம் இழுத்து ஒரு பாட்டு பாடுறாங்க, என்னோட குழந்தைகளை ஞாபகப்படுத்துற மாதிரிலாம் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாண்டமான பழியை போடுறாங்க. ஆமாங்க, இது அபாண்டமான பழி அப்படின்னே சொல்லலாம். கனி எந்த இடத்துலயுமே வாண்டடா அப்படி ஒரு பிரச்சனையை பண்ணவே இல்லை. அவங்க நார்மலா தான் பாட்டு பாடி இருந்தாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியே சாண்ட்ராவுக்கு யார் என்ன பேசினாலும் என்னதான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதா அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி ஒரு வீண் பழியை போட்ட உடனே கனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே காதல் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க. கமருதீனை பொறுத்தவரை பாருவுக்கு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாள் ரூல்ஸ் பிக் பாஸ் சொல்லி இருந்த விக்ரமே பல இடங்கள்ல விதிமீறல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விக்ரம பொறுத்தவரை இவ்வளவு நாள் பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருந்தாரு. இப்போ பார்வை விட்டுட்டு சாண்ட்ராவை டார்கெட் பண்ண தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா நடந்துகிட்ட விதம் தப்பு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.